நிபுணமதியானவள் அங்கு சென்று அமைச்சனுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த அம்மையாரிடத்திலிருந்து வாங்கியாந்து கொடுத்துட்டாங்க. அரசனுக்கு காமிக்கிறாங்க. அரசே, அமைச்சனுடைய வீட்டில் இதெல்லாம் இருக்கிறது நீங்க கொடுத்தீங்களா? இல்லையே. அப்படியா? சரி, அவன் இருக்கட்டும். அந்த பைத்தியக்காரன் போல் மரத்தில் ஏறி கத்தி கொண்டு அவனை ஆளை விட்டு அழைத்து வா என்று அழைத்து அந்த அமைச்சனுடைய வீட்டில் இருந்ததோடு அரசாங்கத்திலே இருந்த சில ரத்தினங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு தட்டிலே வைத்து, இந்தப்பா, இதில் மொத்தம் ஒன்று இருக்குதாப்பா இருப்பா. இதுக்கு முன்னாடி அமைச்சன் வந்து, அரசே என்னை மன்னித்து விடுங்கள், இந்த பொருள் மீது ஆசையினாலே, பொருள் பற்றினாலே நான் ஒரு பெரிய மறதியினாலே சொல்லிட்டேன். இப்படி ஐடியா பண்ணுறாங்க. ஞாபகம் இல்லாத சொல்லிட்டேங்க, என்னை மன்னிச்சிடுங்க. ஆனால் இது வெளியில் தெரிஞ்சா எனக்கு பெரிய கேவலம், பெரிய பழிச்சொல் உண்டாகும். அரசாங்கத்துக்கும் ஒரு பழிச்சொல், இப்படிப்பட்ட அமைச்சனையா வச்சுருந்தாங்கன்னு. அப்படியா? நீ வருத்தப்படாதே, அதை நான் அதற்கு ஏற்ப சொல்லுகின்றேன் என்று சொல்லி அந்த பைத்தியக்காரனாக இருந்த அவனை அழைத்து வந்து இந்த ரத்தினங்களையும் ரத்தின பழம் கொடுத்து, ஐயா இது என்னுடையதல்ல, இது என்னுடையது, இது என்னுடையது பிரித்து அவனுடையதை மட்டும் எடுத்துக்கொண்டு, இதோடு யாரோ சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள் ஐயா, இதுதான் என்னுடையது என்று காமிச்சான். உடனே ராமதத்தையும் அரசனும் ஒருவருக்கொருவர் பார்த்து இன்புற்று, பார்த்தீர்களா, இவன் உண்மையானவன், நேர்மையானவன், நம்முடைய அமைச்சன் தான் அப்படி பண்ணிட்டான். சரிப்பா, ஏதோ அவன் ஞாபகம் மறதியில் சொல்லிட்டு இருக்கிறான், நீ நேர்மையானவன் தான், உன்னுடைய ரத்தினங்களோடு எங்கள் அரண்மனையில் இருந்து கொடுக்குறேன், எடுத்துட்டு போன்னு சொல்கிறாரு. ஆனால் அரசன் சொன்னதை மறுத்து விட்டான். வேண்டவே வேண்டாம், பிறர் பொருளை நான் கொள்ள மாட்டேன், நான் உழைத்து சம்பாதித்த மாணிக்கங்களும் ரத்தினங்களும் பவழங்களும் மட்டும் போதும் என்று அதை மட்டும் கொடுங்கள் ஐயா என்று பெற்றுக்கொண்டான். அவனுடைய நேர்மையை பாராட்டினான் அரசன். அமைச்சனை என்ன சொல்றாங்க, இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு சொல்லிட்டு மற்ற அமைச்சர்களை அழைத்து கேட்டபோது, இவனுக்கு 30 பிரம்படி கொடுங்கள், மொட்டை, அந்த காலத்தில் இருந்துருக்குது, மொட்டை அடித்து தலை மீது சாணம் ஊற்றி அது எல்லாம் செய்கிறாங்க, பாவம் அனுபவிக்கிறான். அது ஒரு பக்கம். இந்த பத்திரமித்திரனையே நாம் ஏன் அமைச்சனாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நினைத்து அவர் ஒரு பக்கம் போகிறாங்க. இந்த பாவத்தினாலே, இதுதாங்க முக்கியமாக சொல்ல பாருங்க, மற்றவர் பொருளை அபகரித்தான், பொய் சொன்னான் என்பதனாலே அவன் புகழை இழந்தான். ஆட்சியிலே அமைச்சர், அரசனுக்கு ஈக்குவலான அமைச்சன், அவனுக்கு வெண்கொற்ற குடை உண்டு, இவனுக்கு இல்லை. அரசன் சிம்மாசனம் உண்டு, இவனுக்கு இல்லை. கூட பார்த்தீங்கன்னா, அதனால தான் அமைச்சரவையில் கூட முதலமைச்சருக்கு எதிராக இருக்க எதிர்கட்சி தலைவருக்கு அமைச்சருக்கு உண்டான அந்தஸ்து கொடுக்கிறார். எதிர்கட்சி தலைவர் என்று சொன்னால் அமைச்சருக்குரிய அந்தஸ்து எப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கிறார் எல்லா இடத்திலும் நம்ம நாட்டில். அந்த சத்தியகோடன் அடுத்த பிறவியிலே எங்க போய் பிறக்கிறான்னு தெரியுமா ஐயா? அந்த அரசனுடைய கஜானாவிலே கருவூலகத்திலே ஒரு கூட போத பாருங்க ஆசை, அந்த கருவூலகத்திலே பாம்பாக சென்று பிறக்கின்றான் ஐயா. ஆமா, அகந்தன் என்ற பாம்பாக சென்று பிறக்கின்றான். ஆகையினாலே தான் இதுதாங்க. சரி, வேண்டாம். பாவத்திற்கு காரணமான சொற்களை பேசாமலும் பிறரை பேசுமாறு தூண்டாமலும் பிறர் பேசுவதற்கு உடன்படாமலும் இருப்பது 2வது சத்தியா அனுவிரதம். அருங்கலச்செப்பு சொல்றதுன்னு பார்த்தோம். பொய்மையும் வாய்மை எடுத்த புரைதீர்ந்த நன்மை பயக்குமணின்னு பார்த்தோம். இப்படி பொய்யாமை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது கல்லாமை. கல்லாமை களவு, களவுன்னா திருடுதல். சில ஊர்களில் கள்ளப்பயலே அப்படின்னா என்ன, திருட்டு பயல். சில ஊரில் பார்த்தீங்கன்னா கள்ளர்னா ஊரே பேர் இருக்குது. அது போல அந்த பிறர் விரும்பி கொடுக்காத பொருளை களவு செய்வது களவு, மற்றவங்க விரும்பி கொடுக்காத கொள்வது களவு.
உரியவரே விரும்பி கொடுக்காத பொருளை மற்றவர் கொள்வது களவு எனப்படும். அதே மாதிரி தெரியாமல் எடுத்துக்கொள்வதும். ஒருத்தர் மறந்து விட்டுட்டு போயிட்டாரு, யாரும் மறந்து விட்டு போயிருக்கோம், நான் யார் பார்க்குறேன், யாரை பார்க்குறாங்களா பாரு, இல்லை, எடுத்து பாய்க்கலாம். பஸ் ஸ்டாண்டில் போகிறோம், ஒரு பர்ஸு விழுது, அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், பர்ஸை பார்ப்போம், சுற்றுமுற்றும் பார்ப்போம். இதுதான் களவு. மறந்து விட்ட பொருளை எடுத்துக்கொள்வதும் தவறி விட்டு விட்டு சென்றதை எடுத்துக்கொள்வதும் களவு. பிறர் பொருளை கவர நினைப்பதே களவு. அது எடுத்துக்கலாமா என்று நினைக்கிறதே ஒரு களவு. இதை 2 வகையாக சொல்கிறாங்க. ஷார்ட்டாக போயிடலாம். காரிய களவு, காரண களவு. என்ன சார், திருடுறதுல போய் காரிய களவு காரண காரிய களவு என்பது காரிய களவு காரண களவு 2 வகை இருக்குது. இதை மேரு மந்திர புராணமும் கூறுகிறது. நம்மக்கிட்ட நிறைய பொருள் இருக்குது, இருந்தாலும் ஒரு பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும், அபகரிக்க வேண்டும், சேர்க்க வேண்டும் என்பது என்ன என்று பார்த்தால் காரிய களவு. எல்லார் வீட்லேயும் செல்வம் ஓரளவுக்கு இருக்குது, அவருடைய வசதிக்கு ஏற்ப. ஐயா வீட்டில் ஒரு 5 லட்சம் இருக்குதுன்னா எங்கிட்ட ஒரு 50,000 இருக்கும், உங்ககிட்ட ஒரு சில லட்சங்கள் இருக்கலாம். இருந்தாலும் இந்த ஆசை விடுகிறதா? உழவு தொழில் செய்கிறோம், இந்த கடையில் 1500 எடுத்துக்கிறான் மூட்டை, அந்த இடத்துல போனால் 1800 ஆசை விடுதா? அதே மாதிரி பொருளை எடுத்துக்கிறதுக்கு நமக்கு ஆசை இருக்கிறது. இதுதான் காரிய களவு. நம்மகிட்ட இருந்தாலும் கூட மற்றவர் பொருளை அபகரிக்க நினைப்பது களவு. அதுக்கு என்ன களவு? காரிய களவு. அப்போ காரண களவு, ஒருத்தன் திருடுறான்னா அது காரணம். ஒரு பையன் போகிறான், டீ கடையில் பன் இருக்குது, டீ ஆத்துறவன் காசு கொடுக்குறது வாங்கிட்டு ஒரு பையன் போய் பண்ணை தூக்கின்னு ஓடுறான். அவன் என்ன விற்று வியாபாரம் பண்ணுறதுக்கா? இல்லை, அவனுடைய பசி வறுமையினாலே திருடுகிறான், களவு செய்கின்றான். இப்படி ஒரு பொருளை அடைய விரும்புவது, ஒரு பொருளற்ற வறியவர்கள் ஒரு பொருளை அடைய விரும்புவது காரண களவு. களவு புரிவதும் இம்சையாகும். ஆன்மாவினுடைய தூய உணர்வுகளை இது அழிக்கிறது. இந்த களவினாலே தீய வினைகள் பந்தமாகிறது, நம்ம கூட சேர்ந்து போகுது. இந்த தீவினையினுடைய பயனை அடுத்து வருகின்ற பிறவிகளிலே அனுபவித்தே தீர வேண்டும். களவு மறுமையிலே நரகத்திலே சேர்க்கும், விலங்கு கதியை தரும், தீய குலத்திலும் வறுமையிலே வாடும் குலத்திலும் பிறக்க காரணமாகும். களவு இப்பிறவியில் அரச தண்டனைக்கும் காரணமாகும். இந்த இல்லறத்தார் ஒருவர் விரும்பி கொடாத பொருளை தானே கொள்ளாமலும் பிறரை ஏவாமலும் பிறர் கொள்ள அனுமதிக்காமலும் இருப்பது கல்லாமை அனுவிரதமாகும். கல்லாமைக்கான அருவருதம் என்று அருங்கலச்செப்பு கூறுகிறது. மனம், வாக்கு, காயம் என்ற திரிகரண சுத்தியோடு சிந்தனை, சொல், செயல் என்ற 3னும் களவு புரிதல் கூடாது. இதைத்தான் குறளாசிரியர் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல். குற்றமான செயல்களை தன்னுடைய மனத்தாலே நினைத்தாலும் பாவம், பிறர் பொருளை அவன் அறியாதபடி வஞ்சித்துக் கொள்வோம் என்று நினைக்கவே கூடாது, அதுவே பாவம் சொல்ற. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். அதாவது திருடுறதுனால வர்ற செல்வங்குதே வேகமாக வளரும். அது எந்த அளவுக்கு வேகமாக வந்தது அந்த அளவுக்கு அழிந்து போயிடும். ஆகையினாலே எல்லாமை வேண்டும் என்பான் இணைத்தொன்றும் கல்லாமை காக்கத்தன் நெஞ்சு. பிறர் இகழாமல் வாழ வேண்டும் என்றால் கல்லாமையை நாம் போற்ற வேண்டும். பிறனில் விளையாமை இப்பெல்லாம் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம். அந்த காலத்தில் சமுதாய சீர்கேடோ என்னவோ, அந்த காலத்திலே தன் மனைவியை தவிர பிறர் மனைவியை நாடாதிருத்து பிறனில் விளையாமை என்று சொல்கிறோம். பிறர் மனைவியை நெருங்கும் போது ஏற்படக்கூடிய அச்சங்களை நாலடியார், சமண முனிவர்கள் இயற்றிய நாலடியார்கள் அருமையான பாடல் உண்டு. இதுக்கு விளக்கம் சொல்லவே தேவையில்லை. புக்க விடத்தச்சம் போதரும் போதச்சம் துய்க்கும் இடத்தச்சம் தோன்றாமல் காப்பச்சம் எக்காலும் அச்சம் தருமால் எவன் கொளோ உட்கான் பிறனில் புகன். பிறருடைய மனைவியை விரும்பி காப்பவனுக்கு மறுபிறவியிலே நரக துன்பத்திலே ஆழ்ந்து துன்புறுவான்
இதைத்தான் திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியிலே அருமையான ஒரு பாடல் ஒன்றை பாடியிருக்கிறார். காதலால் கரிந்து நைய கடியவே கனிந்தகன்றி ஏதிலான் தாரம் நம்பி எளிது என இறந்து பாவத்து ஊதுலை உருகவெந்து ஒள்ளடல் செப்புப்பாவை ஆதகாது என்ன புள்ளி அருமால். ஒரு செப்பு பாவை, செம்பினாலே செய்த ஒரு பெண் உருவம், அது அனலிலே இட்டு வெந்து தகதக தகத என்று இருக்கிறத அந்த பெண் பாவையை நரகலோகத்திலே இந்த மாற்றான் மனைவியை அனுபவித்தன் கட்டி தழுவ வேண்டுமா நரக துன்பத்தில். அடுத்தது இதுக்கு மேலே வேண்டாம். மிகு பொருள் விரும்பாமை. சார் இந்த காலத்தில் போய் சொல்கிறீங்களே, ஆமாங்க, நான் பணியில் சேர்ந்தபோது ஐயா அப்படி தான் இருந்திருப்பார். அவர்களெல்லாம் பணியில் சேர்ந்தபோது ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்புன்னு வச்சுக்கோமே, ஒரு மாத சம்பளமே எவ்வளோ இருக்கும்? 300 ரூபாய், 350 ரூபாய். அவர் பேங்க்கில் வேலை செய்தார், நோட்டுகளை என்றவர், அவர் அதிகமாக கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் இப்பொழுது அது அல்ல, 1000 ரூபாய் கிடைச்சா போதுங்க. 1000 ரூபாய் கெசட்டட் ஆஃபீஸருக்கு தான் கிடைக்கும். பச்சை இங்கில் கையெழுத்து போடுறவங்க தான் 1000 ரூபாய். அப்பா நாம் எப்படா ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள ஒரு பச்சை இங்கில் கையெழுத்து போடுமா 1000 ரூபா வாங்க. அதெல்லாம் இப்போ சாதாரண ஜுஜுபி. பையன் சொல்கிறான், டேய் அப்போல்லாம் இப்படி வாங்க. அதெல்லாம் அந்த காலம். நாங்கள் எவ்வளோ தெரியுமா? இயர்லி பேக் எவ்வளோ தெரியுமா எங்களுக்கு? 12 lakh, 15 lakh, 16 lakh. லேக்கில் சொல்கிறான், நாம் 100ல் சொல்கிறோம். ஆனால் காலத்துக்கு ஏற்ப, அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிகு பொருள் விரும்பாமையை நாம் கடைபிடிக்க வேண்டும். தேவைக்கு அதிகமாக பொருள்களை விரும்பாதிருத்தல் மிகு பொருள் விரும்பாமை. இல்லற நெறியில் இருப்பவர்கள் பொருளின்றி வாழ முடியாது. ஆனால் பொருளாசையே எல்லா துன்பத்துக்கும் காரணம். எனவே ஆசையை சிறிது சிறிதாக குறைத்து கொண்டு பொருள் தேவையை வரையறை செய்தல் வேண்டும். பொருளாசை தான் எல்லா அறங்களுக்கும் பகை. பொருட்பற்று அதிகமாக அதிகமாக பொய் சொல்ல வேண்டியிருக்கும், திருட வேண்டியிருக்கும், ஏன் கொலையை கூட செய்ய துணிந்து விட வேண்டியிருக்கும். ஆகையினாலே பொருள்களை ஓரளவு மட்டும் வைத்து கொண்டு என்ன சார் பண்ணுறது? நான் வேணாம்னு நினைக்கிறேன் சார். ஐயா கூட தான், எனக்கு இவ்வளோ இருந்தால் போதும்னு நினைக்கிறேன், நிறைய வருது, என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லைங்க, போதுன்றதை வச்சுக்கிட்டு மற்றதை தான தர்மங்கள் செய்யுங்கள். கோயில்களுக்கு செய்வது போல இல்லாதவர்களுக்கு ஏழைகளுக்கு உணவளித்து இருக்கிறவர்களே தானம் அன்னதானம் சொன்ன ஒரு கதையை கூட அதுபோல் ஏதாவது செய்து நாம் ஒரு குறள், அருமையான ஒரு குறள் ஒன்று, ஈட்டலின் பயனே ஈதல். பொருள்களை ஈட்டுறது எதுக்கு தெரியுமா? சம்பாதிக்கிறதுனா மற்றவங்களுக்கு. ஆக இந்த காலத்தில் ஒரு அம்மையார் அருமையாக மிகு பொருள் விரும்பாமைய ஒரு கவிதையாக வடிச்சிருக்காங்க, பாடலாக பாடியிருக்கிறார். மிகுந்திடும் ஐம்புலன் இன்பத்தில் விருப்பமும் மிகுந்திடும் ஐம்புல துன்பத்தை வெறுப்பதும் மிகைபட மனமது கொல்லாதிருத்தலே மிகு பொருள் விளைவிலா பாவனைகளாகுமே. ஐம்புலன்களுக்கும் இன்பம் தரும் பொருள்களின் மீது அதிக விருப்பமோ, ஐம்புலன்களுக்கு துன்பத்தை தருகின்ற பொருட்களின் மீது அதிகமான வெறுப்போ கொள்ளாதிருத்தல் தான் இன்பமோ சரி துன்பமோ. அதிகமாக இன்பம் இருக்கக்கூடாது, அதிகமாக துன்பம் இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது. அதுதான் மிகு பொருள் விரும்பாமையினுடைய பாவனை என்று அருமையாக எழுதியிருக்கின்றார்கள். இது வரலையும் அணுவிரதத்தை தான் பாச்சு பேசல. அடுத்து குணவிரதங்கள் 3, சிக்ஷா விரதங்கள் 4. வேகமாக போயிடலாம், உங்களுக்கும் பொறுமை இருக்கணும் இல்லையா? என்னன்றதை மட்டும் பார்க்கலாம். அணுவிரதங்கள் 3. திசை விரதம். திசை விரதம்னா அந்த காலத்தில் இருந்து சொல்லுவார்கள் 10 திசைகள். என்ன சார் 4ன்னாங்க, 8ன்னாங்க, 10 திசை. முக்கிய திசைகள் 4, துணை திசைகள் 4, மேல் திசை கீழ் திசை. இந்த 10 திசைகளிலும் ஒரு வரையறை வைத்து கொண்டு மீறாமல் இருக்க வேண்டும். அப்படி மீறினால்
சாதா வேதனையும் அசதா வேதனையும் என்னும் கர்மம் கட்டுமா. வானத்தில் பறக்கணும்னா இவ்வளோ உயரத்துக்கு மேலே பறக்கக்கூடாது. கடலில் மூழ்கிறோம், கடத்தில் மூழ்கிறோம், 25 அடிக்கு மேலே போகக்கூடாது. ஒரு வரையறை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த 10 திசைகளுக்கும் செல்வதற்கு ஒரு வரை, அது திசை விரதம். அனர்த்த தண்ட விரதம் அப்படின்னா என்னங்க, வாழ்நாள் முழுவதும் இந்த திசை விரதத்தை மேற்கொள்ளுதல், பாவம் தரும் 5 வகையான செயல்களை விளக்குதல் மூலம் இந்த விரதத்தை காப்பாற்றப்படும். தீய சிந்தை, தீய செயல், கொலை, தியானம் கேட்டல், பயனற்ற செயல் இவைகளை தவிர்க்க வேண்டும். தீயனவற்றை தவிர்க்கணும். அதுக்கு தான் அனர்த்த தண்ட விரதம்னு பேரு. அடுத்தது போக பரிமாண விரதம். இந்த ஐம்புலன் நுகர்ச்சிக்கு காரணமான பொருட்களை அளவுடன் அனுபவிக்கணும். ஐம்புலன்களாலே நுகரக்கூடிய புணர்ச்சிக்கு அளவு வைத்துக்கொண்டு அளவோடு இருக்கணும். ஆசையை அடக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த ஆசையே பேராசையாக மாறிவிடும். இதுக்கு 3 குணவிரதம்னு பேரு. சிக்ஷா விரதம் 4. அது என்ன சிக்ஷா விரதம்? நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, படித்திருப்பீங்க. ஒரு நினைவு கூறுவதாகத்தான் இதை கொள்வோமே. சாமாயிகம். சாமாயிகம்னா என்ன? கொலை முதலான பாப செயல்களை விலக்கி காலை பகல் மாலை ஆகிய நேரங்களிலே பஞ்ச பரமேஸ்வரியினுடைய குணங்களை தியானித்தலும் ஆன்ம சிந்தனையிலே மூழ்கி இருத்தலும் தான் சாமாயிகம். இந்த திரிலோக தர்ம தியானம் அந்த 3 வேலையும் செய்கிறாங்க. நான் அதில் ஒரே வேலை தான் கலந்து ஐயாவுக்கு தெரியும். புரோஷதோபவாச விரதம். சதுர்தசி நாளுக்கு முந்தின நாளும், நல்லா கவனிங்க, பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, ஆனால் பேர் தெரியாமலே இருப்பீங்க. சதுர்தசி விரதம் இருக்கிறவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் பெண்கள் அதிகம். ஆண்களை விட ஆண்கள் இருக்கலாம், ஆனால் பெண்கள் அதிகம். சதுர்தசி நாளுக்கு முந்தின நாளும் பிந்தன நாளும் பின்னாலும் ஒருவேளை உணவு மட்டும் உட்கொள்ளுதல். சதுர்தசியில் உபவாசம் இருத்தல். அதானே கஷ்டம். ஒருவேளை கூட இருந்துருங்க. சதுர்தசியில் ஒருவேளை கூட சாப்பிடாம என்னால் முடியும். முயலுங்கள், முயற்சி செய்யுங்கள். அதே போல தான் அஷ்டமி நாளுக்கு முந்தின நாளும் பிந்தின நாளும் ஒருவேளை உணவு, அஷ்டமியில் உபவாசம். இதுக்கு பேர் தான் ரோஷதோபவாச விரதம். ரோஷதோபவாச விரதம் என்று பெயர். அடுத்தது தேசாவகாசிக விரதம். தேசாவகாசி, தேசம் வேற ஒன்றும் இல்லை, தேசத்தை கடக்காமை. இந்த காலத்தில் முடியுமா? பேரம்பேத்தியில், அமெரிக்காவில், லண்டனில், சிங்கப்பூரில், துபாயில் முடியாது. அந்த காலத்தில் இருந்துட்டாங்க. நாம் கூட வச்சுக்கலாம். 6 மாதத்துக்கு வரதில்லை, நம்ம 6 மாதம் கழித்து வரோம்பா. நம்மளை கூட எப்போ கூப்பிடுறாங்க, யாரும் தவறாக நினைக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கோ மருமகளுக்கோ மகளுக்கோ குழந்தை பிறந்தால் குழந்தை வளரும் வரை அப்பா அம்மா வாங்க, மாமனார் மாமியார் வாங்க, 6 மாதம் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி வாங்க. அதுக்கப்புறம் சரி. தேசவ காசிக விரதம். இத்துணை காலம் இந்த நாட்டிற்கு அப்பால் செல்வதில்லை என்று ஒரு நாட்டு வரையறை செய்து கொள்ளுதல் இந்த விரதம். அதாவது தேசாவகாசிக விரதம். அடுத்தது 4வது வந்துட்டோம். அதித சம்விபாக விரதம். முனிவர்கள், விரதம் இருப்பவர்கள் ஆகியோருக்கு உணவு, மருந்து, இருப்பிடம். யார் யாருக்கு கொடுக்கணும் பாருங்க. முனிவர்களுக்கு கொடுக்கலாம். இப்படி சொன்னோம் இல்லையா, விரதம் இருக்கிறவங்க, சதுர்தசி அஷ்டமி விரதம், முன்னாள் பின்னால் விரதம், அவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கறது, மருந்து கொடுக்கறது. வெளியூர்லேருந்து வந்து இங்கே உபவாசம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்கறது. அதான் அந்த எல்லா ஊர்லேயும் இப்போ என்ன கட்டிட்டு வராங்க, யாத்திரை நிவாஸ். ஏன்னா கிராமங்களில் இருக்கிறவங்களாம் நகரத்துக்கு போயிட்டாங்க, வசதிகள் இல்லை. இப்போ வர்றவங்களாம் எல்லாம் ஏசியோடு எதிர்பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது? அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும். இவர்களுக்கு கொடுப்பதற்கு தான் அதிதி சம்விபாக விரதம்னு பேர். ஆக இந்த 4 விரதத்துக்கு சிக்ஷா விரதம். அப்போ அணுவிரதங்கள் 5, குணவிரதங்கள் 3, சிக்ஷா விரதங்கள் 4. மொத்தம் எத்தனைங்க போச்சு? அருமை, அருமையாக கேட்டுக்கிறேன். அவர் இன்னும் அப்படியே உட்காந்துக்கிறாருன்னு பார்த்தேன்.
நாங்கள்லாம் தவறாக நினைக்க வேண்டும், 150 மாணவர்கள், 2 ஆசிரியர்கள் வரமாட்டாங்க. இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்களை கூப்பிட்டு விட்டுருவாங்க. எங்களுக்கு அதான் நான் சொன்னார் ஐயா முதல்ல, 10th மேத்ஸு, இந்த பக்கம் 10th ஒரு தட்டி இருக்கு, அன்னாட பக்கம் 9th. கணக்கு இங்கே போட்டுட்டு அங்கே போயிட்டு கணக்கு போடுவோம். அவன் இதே போட்டுருவோம். டேய் யாருறாங்க, சும்மா 3வது பெஞ்ச் 4வது பையன் ஏந்திரேன். ஐயோ என்னடா அந்த கிளாஸ் வந்து நம்மளை சொல்கிறாங்க. இப்படி பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்கும். தமிழ் ஆசிரியர் போனோம் அதே மாதிரி தான், எல்லாரும் உட்காந்துக்கிட்டு நடத்துவோம். நான் டேபிளில் நின்ன மாதிரி சாஞ்சி நடத்துவேன் மணிக்கணக்காக. இந்த அதிகாரிகள்லாம் வரும்போது பாடத்தையும் பாட்டையும் நடத்துவோம். ஏன்னா பாட்டு நடத்தணும், நான் நடத்த மாட்டேன். அதிகாரிகள் நம்மளை கேள்வி கேட்டு மடக்காமல் இருக்கணும், பையனை கேள்வி கேட்காம இருக்கணும். அது ஒரு ட்ரிக்ஸ் எங்களுக்கு தெரியும். இலக்கணத்தை நடத்துவோம், ஏன்னா வர்ற அதிகாரிக்கு தெரியாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தேமா புளிமா கருவிலம் கூவிலம் போட்டு, தேமா புளிமா கருவிலம் கூவிலம், தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய், அதே மாதிரி கனி. இதை சொன்ன உடனே அது முடிக்கிறதுக்குள்ளவே சிஓவை டிஓ என்ன பண்ணுவாங்க, சார் நீங்கள் தொடருங்க நான் அடுத்து வருவேன். அதே போல் நாங்கள் இருந்து அப்படியே பார்த்தோம். ஐயா பார்த்தீங்கன்னா என்னடா அப்படியே உட்காந்துருக்கோம், அருமையாக சொல்கிறாங்க, நல்லா கவனிக்கிறீங்க. உண்மையிலே இது போன்ற மேடை அமைத்து தந்த ஐயா அவர்களுக்கு உங்கள் கரவொலியோடு ஒரு நன்றி. அடுத்தது வடக்கிருத்தல். கிட்ட வந்துட்டோம். வடக்கிருத்தல்னா என்ன நிறைய பேருக்கு தெரியும். இப்போ இது கொஞ்சம் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக அதிகமாக இருக்கிறது. எங்கள் பந்தை மாநகருக்கு அருகாமையில் உள்ள பொன்னூர் மலையிலே தபோ நிலையத்திலே கூட வடக்கிருந்து இறுதி காலத்திலே தன்னுடைய ஆன்மாவை செய்கிறார்கள். அது எப்படி அப்படின்னா, முறையானது என்ன அப்படின்னா, துன்பம் பிணி மூப்பு ஆகியவற்றினாலே துன்பம் வருதல் உறுதி திண்ணம். இந்த உடலாலே இந்த பிறவியிலே இனி பயனில்லை. உயிர் பிரிதல் உறுதி என்பதை அறிந்த சான்றோர்கள் உடலின் மீதோ மற்ற பொருள்களின் மீதோ விருப்பு வெறுப்பு கொள்ளாமல் தர்பை புல்லின் மீது, தர்ப புல்லை நாம் பார்த்துருக்கிறோம், எங்க கோயில் அர்ச்சகர் அந்த தர்பை தெளிக்கும் போது பார்க்கணும். ஆனால் இந்த தர்பை புல்லின் மீது அமர்ந்து தூய மனத்தினராய் அருகரையை தியானித்து உயிர் துறப்பர். அப்படி துறப்பதினாலே நல்ல சிந்தனையோடு இறத்தலினாலே நல்ல மரணம் கிடைக்கிறது, ஏற்படுகிறது என்று நினைக்கின்றார்கள். அவர்களுக்கு அடுத்த பிறவி நல்ல பிறவியாக அமையும். இது இருவகைப்படும். ஒன்று படிப்படியாக உணவை துரத்தல். படிப்படியாக திடீர்னு இருக்க முடியாது. இப்போ எங்களால் முழுமையாக இரவுண்ணாமையே என்னால் கடைபிடிப்பேன். 4 நாள் பொறுத்த முடியாது. என்ன, நாம தான் கூடவே ஒரு பெரிய பொக்கிஷத்தை வச்சுக்கிறோமே, பெரிய செல்வம் தானே. எதில்? சுகர். ஒரு நாளைக்கு 6 மணிக்கு சாப்பிட்டேன்னா விடியற் காலையில் 2:30 மணிக்கு எழுந்து சாப்பிடணும். அப்போ இரவு நாம் எங்கே கடைபிடிக்கிறோம்? இல்லைன்னா என்னவாயிடுது? லோ சுகர். ஆகையினால இரவு நாமே எல்லாராலும் கடைபிடிக்க முடியல. தயவு செய்து கடைபிடிக்க முடிந்தவர்கள் இரவு உண்ணாமையை கடைபிடிங்கள். அது எடுத்த உடனே விட முடியலையா, 6 மணிக்கு சாப்பிட்ருங்க. முடியலையா 10 மணிக்கு கொஞ்சம் பால் அல்லது காஃபி சாப்பிடுங்க. கொஞ்ச காலம் பொறுத்து அந்த காஃபி டீயை விடுங்க, இரவு உண்ணாமை. அப்புறம் ஒரு நாளைக்கு விரதம். இப்படி படிப்படியாக இல்லறத்திலிருந்து முன்னேறுங்கள். இன்னொன்று என்ன? ஒன்று படிப்படியாக உணவை துரத்தல், வடக்கிருத்தல். ஒரே அடியாக விட்டுறது என்னால் முடியும், மன உறுதி இருக்கிறது என்று ஒரே அடியாக ஒரே சமயத்திலே உணவை துரத்தல், வடக்கிருத்தல். சரி, வடக்கிருத்தல் முடிந்தால் முயற்சித்து வடக்கிருத்தலுக்கு முயலுவோம். அதிகம் முயலாது முடிந்தவர்கள். நான் மேடையில் சொல்கிறேன்னு மிக பதிவில் வேறு இருக்கா, பரவாயில்லையா? சிலருக்கு சில நோய் குணப்படுத்த முடியாதுன்னு மருத்துவர் கைவிட்டுட்டார்னா எல்லோரும் அருகாமையில் இருக்கிறவங்க அவருக்கு சொல்லி, மறைமுகமாக சொல்கிறேன், சில நோய்க்கு மருத்துவரும் சொல்லிடுறாரு, இனி இவரை இருக்கும் வரை வைத்திருங்கள். முனிவரிடத்திலே மற்றும் பெரியவர்களிடத்திலே சான்றவரிடத்திலே கலந்து பேசி என்ன சொல்கிறாங்க? இவரை படிப்படியாக ஆகாரத்தை குறைத்து
உண்ணா நோன்பிருந்து சல்லேகனை எடுக்க சொல்லுங்கள் சொல்றாங்க. இது போல இப்போது நிறைய பேர் இருக்கிறாங்க என்ற தகவலை சொல்லி இந்த நம்ம இல்லறத்தார்கள் 11 நிலைகள் இருக்கிறோம். என்னை விட்டு நான் ஏன் குறிப்போட பேசுறேன்னு சொன்னா தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. இந்த குறிப்பு இல்லைன்னா வைக்க போரில் கட்டின மாடு மாதிரி நான் சாப்பிட்டுனே இருந்து மாடு காலையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வயிறா இருக்கு. அதுவும் பசுமாடுன்னா மடி எங்கே இருக்குது வயிறு எங்கே இருக்குதுன்னே தெரியாது. அது மாதிரி நான் பாட்டு சொல்லினே இருந்தது. ஒரு குறிப்பு அந்த வரையறையிலே போகணும். அதே ஒரு மாட்டுக்கு வைக்கோல் போரிலிருந்து ஓரளவு இந்த மாட்டுக்கு இவ்வளோ போதும், இது சின்ன கண்ணுக்குட்டி, இது பெரிய மாடு, இவ்வளோ வைக்கோல் தேவை. அந்த உழவன் அல்லது இல்லறத்தான் எப்படி செலுத்துகின்றானோ அது போல இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு இல்லறத்தாரின் 11 படிநிலைகள். நாமெல்லாம் எந்தெந்த படிநிலையில் இருக்கின்றோம், நீங்கள் எல்லாம் எந்த படிநிலையில் இருக்கின்றீர்கள்? யாரும் சொல்ல வேணாம், பயப்படாதீங்க, மனசில் வச்சுங்க. ஓ, நாம் 2ஆம் படிநிலையில் தான் இருக்கிறோமா, 3ஆம் படிநிலையில் தான் இருக்கிறோமா, 11 படிநிலைக்கு போக முடியாதா? முயற்சிக்குமே. ஏன் இந்த நாளையிலிருந்து முயற்சி செய்யுங்க. அது என்ன சார் 11 படிநிலைகள்? தர்சனீகன், அதாவது சம்யக் தரிசனம். நாம் எல்லோரும் பார்த்தா இப்போ இதை சொல்கிற வழக்கம் எல்லார்கிட்டையும் வந்து சம்யக் தரிசனம் எடுத்து ஒருத்தர் புதுசாக வந்தால் சம்யக் தரிசனம். அது என்ன? நற்காட்சி, நற்காட்சியாளன். நாம் ஏற்கனவே நற்காட்சினா என்னன்னு சொல்லிட்டோம். அந்த 7 பொருள்களின் மீது, உலகில் உள்ள 7 பொருள்களின் மீது உண்மையான அறிவு வைத்திருப்பவன், அதை அறிந்து வைத்திருப்பவன் நற்காட்சியாளன். இவன் முதல் நிலை சிராவகன். நீ எல்லாரும் அந்த பொருள்களை நம்புறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் முதல்நிலை சிராவகன். ஜீவன், அஜீவன், ஊற்று, செறிப்பு, ஊற்று, அதை நம்ம 7த்தையும் நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். அது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறோம். அறிந்து வைத்திருந்தாலே நற்காட்சியாகும். நீங்கள் அனைவருமே முதல் படி தாண்டிட்டீங்க. 2ஆம் விரதி யாரு? அந்த நற்காட்சியுடன் அணுவிரதம் 5, குணவிரதம் 3, சிக்ஷாவிரதம் 4. ஆக மொத்தம் எத்தனை? 12 விரதங்களையும் நான் கடைபிடிக்கிறேன். 2வது படிக்கட்டு ஏறல போல இருக்க. இந்த 12 விரதங்களையும் மேற்கொள்பவன் விரதிகன், 2ஆம் நிலை சிராவகன். தயவு செய்து அடுத்த ஆண்டு ஐயா சொல்லியிருக்கார், முடிந்தால் வாய்ப்பு இருந்தால் வந்தால் நான் கேட்பேன், ஐயா நீங்கள் சொன்ன பாடி படிப்படியாக இத்தனாவது படி வரையிலும் வந்திருக்கிறேன்னு நீங்கள் சொல்லணும். அப்போ தான் எனக்கு திருப்தி. அடுத்தது சாமாயிகன். தயவு செய்து சாமாயிகனாக இருக்கலாம், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சாமாயிகம்னா என்னன்னு சொல்லியிருக்கிறோம். காலை, மதிய வேலை, இரவு. அந்த காலத்தில் பெரியவர்கள்லாம் குளித்து, நம்ம காலையில் எழுந்த உடனே பெட்டில் வருது காஃபி. ஏய் காஃபி வந்துடுத்தா? இப்போ இல்லை. ஏய் காஃபி வந்துடுத்தா? சீக்கிரம் கொண்டு வாடி. யார்? மனைவி. இந்த காலத்தில் அவன் வீட்டில் இருக்கிறவன், ஏங்க நீங்கள் அது வேறு நல்லா கற்றுக்குனாங்க இந்த பிள்ளைங்க. ஏங்க நீங்கள் போட்டால் தான் காஃபி அருமையாக இருக்குதுங்க. ப்ரூ காஃபியா? அது என்னத்துங்க, நீங்கள் போடுற காஃபி மாதிரி இல்லைங்க என்று சொல்லிட்டா இவருக்கு சரன்னு ஏறிடும். இவர் தான் காலையில் 5 மணிக்கு எழுந்து காஃபி எடுத்து போய், அம்மா எழுந்துருமா. அந்த காலத்தில் கணவன் காலை தொட்டு கும்பிட்டு மனைவி கொடுத்தது போக இப்போ அப்படியே காலம் மாறுது இல்லைங்களா? நாமளும் மாற வேண்டியது தான். ஆனால் இதுவரையில் நான் போட்டு கொடுக்கல, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. சாமாயகம்னா வேற ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, காலையில் குளிச்சுட்டு பூசை அறை இப்போ தான் இருக்கிற வீட்டில் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு அலமாரியில் ஒரு ஜனபிம்பத்தை வைத்து அங்கு குளித்து வந்து வணங்கி பஞ்சமந்திரத்தை சொல்லுவார். அந்த பஞ்சமந்திரத்தை ஒரு முறையாவது கால் ஜபமாவது சொல்லாமல் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. இப்போ அதை ஒரு சிலர் கடைபிடிக்கிறோம். காஃபி குடிச்சிட்டா கூட சரி, குளிச்சுட்டு சாப்பிடும்போது அதை கடைபிடிக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு நிபந்தனை வச்சுக்கோங்க. நீங்கள் காலை உணவு, மதிய உணவு, மாலை அல்லது இரவு உணவு எடுத்துக்கும் போது அந்த கால் ஜபம் செய்யுங்கள். இன்னும் சில ஊரில், சில சொல்லக்கூடாது,
சிலருக்கு அந்த விரலிலே சொல்லக்கூடியது இன்னும் சரியாக தெரியவில்லை. விரலிலே மாற்றுகின்றோமே, என்ன சொல்லுங்க அதை ஐயா, சொல்லுங்க. அரகந்தர் ஐயா, அது விரலில் சொல்ல தெரியுமா? கொஞ்சம் மாறிட்டீங்க, அருமை. கொஞ்சம் மாறிட்டீங்க, கொஞ்சம் மாறிட்டீங்க. ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ஜனாலயத்தில் இருக்குதா பாருங்க, நவதேவதான்ட்டு ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கும். அரகந்தர் சித்தர், அரகந்தர் சித்தர், என்னண்டவர்கள் ஆச்சாரியர், உபாத்தியாயர், சர்வசாதுக்கள், ஜனதர்மம், ஜனசுர்தம், ஜனசைத்தியம், சைத்தியாலயம். அந்த வடிவத்திலே அங்கே இருக்குது. நம்ம கோயில் இருக்கான்னு தெரியல, எல்லா கோயிலும் இருக்கு, எல்லா கோயிலும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதான் நம்ம என்னன்னே தெரியாது. இதை பார்த்தாவது தினந்தோறும் 3 வேளையும் சாமாயகம் செய்யுங்கள். ரொம்ப நேரம் நீங்க முடியலன்னா கூட கால் ஜபம் செய்யுங்கள். இதுதான் சாமாயிகன். சரி, புரோஷதோப வாசம். புரோஷத்தை பிரத்திமா ஒரு மாதத்தில் 4 திதிகளில் நோன்பு நோற்பவர்கள் புரோஷதோப வாசன், இவங்க 4ஆம் நிலை. இது ஒரு சில ஊரில் பெண்மணிகள் இருக்கிறாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அடுத்தது 5ஆம் நிலை அச்சித்த விரதன். பழுக்காத பழங்களையும் இலைகளையும் காய்களையும் சாப்பிடாமல் விளக்கக்கூடிய விரதி அசித்த விரதன். பழுகாத்த சாப்பிட மாட்டாங்க, பழுத்தத்தான் சாப்பிடுவாங்க. இலைனா கீரைகள் இதெல்லாம் சாப்பிடாது இருக்குது. அவங்க 5ஆம் நிலை ஸ்ராவகன். 6ஆம் நிலை ராத்திரி அபுக்தன். ஆமாம், அங்கே ஒன்று இங்கே ஒன்று, அங்கே ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட. இங்கே இருக்கிறீங்க. இரவு உண்ணான், இரவு உண்ணாமை கடைபிடிப்பவர்கள். இரவில் உண்பன தின்பன பருகுவன 4ஐயும் தவிர்ப்பவர்கள். 4 வகை உணவுகளையும் முழுவதுமாக துறந்தவன் ராத்திரி அபுக்தன். இவன் 6ஆம் நிலை ஸ்ராவகன் ஆவான். பிரம்மச்சரியன் உடம்பின் இழித்தன்மையை உணர்ந்து பெண்ணாசையை முற்றும் துறந்தவன் பிரம்மச்சாரி ஆவான். இவன் 7ஆம் நிலை ஸ்ராவகன். பிரம்மச்சாரி. நிறைய ஊரில் திருமணமே ஆகாத பெண்களே கிடைக்காம இப்போ நிறைய பிரம்மச்சாரியாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் பெண்கள் இருந்தாங்க, இந்த காலத்தில் நகை போட்டு வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்ய முடியாமல் இருந்தாங்க. இப்பொழுது மாறிவிட்டது. நகை போட்டு பணம் கொடுத்து பெண்ணை பார்த்து கட்டிட்டு வர முடியாமல். இப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதிகமாக கேட்கலைங்க. பெண் வைத்திருக்கிறவங்க பிள்ளை என்ன செய்கிறாங்க, என்ன சம்பளம்னு அப்படி கேட்கல. ஏங்க வருஷத்தில் எத்தனை சி? 12 சி. அப்படியா, பரவாயில்ல, 1 டிக்கு. சொந்தமாக வீடு இருக்கா? இருக்குதுங்க, ஆனால் கிராமத்தில். ஐயையோ, மெட்ராஸ் சிட்டியில் இல்லைங்களா? அச்சோ. 2வது கேள்விக்குறி. 3வது, ஏங்க திருமணம் ஆன உடனே அப்பா அம்மா தங்கைகள் இருப்பாங்களா, இல்லை உடனே தனி கொடுத்துரும் பால் காய்ச்சிடுவீங்களா? இல்லைங்க, நாங்கள் வீடு வாசல் எல்லாமே பார்த்து வச்சு தான் கல்யாணமே பண்ண போகிறோம். ஓகே, டபுள் ஓகே. இது போல நடக்குது இந்த காலம். என்ன பண்ணுறது? இதனாலேயே இந்த பிரம்மச்சாரியன் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். அனாரம்பன். அனாரம்பன்னா கொலைக்கு காரணமான தொழிலை மேற்கொள்ளாதவன். இவன் அனாரம்பன் ஆவான். இவன் 8ஆம் நிலை ஸ்ராவகன். இது காரணமாக நாம் இருக்க மாட்டோம். இருந்தாலும் நம்மை அறியாமல் கொலைக்கு தூண்டுதலாகவோ கொலைக்கு இதுவாக ஒன்றும் இல்லைங்க. தினந்தோறும் நடைப்பயணம் போவேன். அங்கே வீட்டிலேருந்து அப்படி ஒரு சுற்று வந்தால் 1.5 கிலோமீட்டர் ஆகிடும். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எதையும் போகிறதில்லன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். அது ஏன்னு உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமையானால் இல்லாத கடையெல்லாம் ரோடு வர வந்துடும், கட்டி தொங்க வச்சிடணும். நாம் அதை பார்த்து சகித்து ஐயோ இனி நாம் ஞாயிற்றுக்கிழமையில் வாக்கிங்கே வர வேண்டாம். அதே போல் நம்ம அதுக்கு தூண்டுதலாக இல்லாமல் இருப்பது அறவழியிலே செல்ல வேண்டும். அனாரம்பன் ஆவான். அவன் 8ஆம் நிலை. அபரிக்கிரகன் பொருளாசையை விலக்கியவன்
அபரிக்கிரகன். அகப்புற பற்றுக்களை அறவே விலக்கி தன்மானத்தை அறவழியிலே செலுத்தும் தன்மையுடையவன் அபரிக்கிரகன். 9ஆம் நிலை அன்னுமதன். இல்வாழ்க்கையிலே ஒரு தொடர்பும் இல்லை. இல்வாழ்க்கையில் தொடர்பு கிடையாது, ஒரு பிடிப்பும் இல்லை, தூய்மையானவன். இத்தகைய விரதி உலகியல் தொடர்பானவை பற்றி எந்த அறிவுரையும் வழங்குதல். யாருக்கும் அறிவுரை கூட சொல்ல மாட்டான். உலகப்பற்று விட்டுட்டான், யாருக்கும் அறிவுரை சொல்றதில்லை. இப்படிப்பட்டவன் 10ஆம் நிலை சிராவகன். சார் 10 ஆகிப்போச்சு, 11 சொல்றீங்களே என்ன? உத்திட்ட பிண்ட விரதி. எல்லா பற்றுகளையும் துறந்து வீட்டை விட்டு வெளியேறி துறவை மேற்கொள்பவன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. பையனை படிக்க வச்சேன், வேலை கிடைச்சிது, கல்யாணம் பண்ண, பெண்ணு பிள்ளை ஆச்சு, பேரம்பேத்தி கூட கல்யாணம் பண்ணிட்டேன், கொள்ளு தாத்தா கொள்ளு பேரன் ஆகிட்டேன். எல்லாருக்கும் சொத்து சோகங்களை பகிட்டு இனிமேல் எனக்கு எதுவும் தேவையில்லை, எல்லா பற்றுக்களையும் விட்டு நான் இப்பொழுதே துறவுக்கு செல்ல தயாராகிவிட்டேன் என்பவன் தான் 11ஆம் நிலை சிராவகனாவான். ஆக இல்லறமும் நல்லறமே. இந்த 11 நிலை சிராவகனாக நாம் மாற முயல வேண்டும். சரியா போதுங்களா? இன்னும் நிறைய சொல்லினே போகலாம். அடுத்த ஆண்டு முடிஞ்சா இந்த பிறவியிலே இந்த மனிதனாக பிறப்பதுக்கு காரணம் என்ன? அழகா பிறக்கணும்னா என்ன? அழகில்லாமல் பிறந்ததுக்கு காரணம் என்ன? நீங்கள் நூல்களை படிக்க 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 தெரியுது, நான் அழகா இல்லை, பார்க்கறதுக்கு அண்ணங்காக்க மாதிரி தான் இருப்பேன். அது போன பிறவினுடைய பாவம். அப்பா அம்மா சிகப்பாங்க, பிறகுற புள்ள கருப்பாங்க. அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா அப்படி ஒட்டிக்கலாம் மை போட்டு மாதிரி. ஆனால் பிறகுற குழந்தை அவரவர்களுடைய முற்பிறவியினுடைய பலன் தான். அதெல்லாம் சொல்லலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆயுள் கர்மமானது 8 நிலைகளிலே கட்டுகின்றன. 8 சமயம். அந்த 8 சமயத்தில் ஒவ்வொருத்தருக்கும், இப்போ நமக்கு இருக்கிற நான் இருக்கிறேன்னா 8 சான்ஸ் கொடுக்குறாங்க. அதில் நமக்கு ஆயுள் கர்மம் கட்டணும். உதாரணமாக ஒரு 2 நிமிஷம். உதாரணமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 90 வயசுன்னு வச்சுக்கணும். 3ஆ பகிருங்க. 30 30 30 2 பங்கு எடுத்துருங்க. 30 30 60 வயது முடியும் போது அவருக்கு ஆயுள் கர்மம் கட்டும். அந்த ஆயுள் கர்மம் கட்டும் பொழுது நீ நல்ல பாவனையில் இருக்கின்றாயா, தீவிர பாவனையில் இருக்கின்றாயா, நன்மை செய்கின்றாயா, தீமை செய்கின்றாயா, அதற்கு ஏற்ப உனக்கு நாமகர்மம். நல்லது செய்தனா அட்லீஸ்ட் ஒரு மனித பிறவியாக, இன்னும் நல்ல நம்பிக்கையோடு நல்லதே செய்துட்டு இருக்கிறேன்னா நல்ல குலத்தில் இது போன்ற ஒரு சமண மதத்தில் பிறக்கலாம். அந்த நேரத்தில் எரிச்சலும் கோபமும் விலங்குகளை போட்டு அடிக்கிற உனக்கு பாவ கர்மம் கட்டுது. நீ விலங்கு புழு பூச்சியை சாவடிக்கிற, உண்மையில் எறும்பு கடிச்சுட்டா அப்பா அடிக்கணும், நம்மளை அறியாமல் போயிடுதுக்கு கொசு அடிக்கணும். அந்த நேரம் உனக்கு பாவ கர்மம் கட்ட நீ ஒரு விலங்காக பூச்சி இப்படி கட்டும். சரி, அப்போ கட்டலை. மீதி இருக்கிறது எத்தனை ஆண்டுகள்? 30 60 போச்சு, அப்போ கட்டலை. அந்த 30 3ஆ பிரிங்க. 10 10 10 முதல் 2 10 60 ஒரு 2 10 கூட்டினா 80 வயசில் உங்களுக்கு நாமகர்மம் கட்டும். அந்த நேரத்தில் எப்படி இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. அப்போவும் கட்டலை, நான் போயிருக்குது 80 வயசு தாண்டி இருக்கிறோம். அப்போ மீதி 10 3ஆக்குங்க. 3 வருஷம், அதை 3ஆக்கு 1 வருஷத்துக்கு. அப்படி 2 பங்குல போனால் உதாரணமாக 60 ஒரு 60 20 80 86 கட்டும். கட்டலை. அடுத்து இருக்கிறத பங்கிட்டுக்கிட்டே போகணும். 8ஆவது வாய்ப்பு. கட்டலை 7 வாய்ப்பில் 8ஆவது வாய்ப்பு எப்போன்னு சொன்னால் அந்தர் முகூர்த்தத்திலே கட்டும். அந்தர் முகூர்த்தம்ன்றது எவ்வளவு நேரம்? 48 மணித்துளிகள். அதுதான் சொல்லுவாங்க, இந்த கிழமை இழுத்து கிடக்குதுங்க, மணிக்கணக்கா நாள் கணக்கா, எல்லாரும் வந்துட்டாங்க போக மாட்டேங்குங்க. என்ன பண்ண? பக்கத்தில் இருக்கிறாங்க பாட்டி என்ன பண்ணும்? ஒன்றும் இல்லை, அந்த மேலண்டு தெரு வீட்டு பக்கத்தில் இருந்த கொல்லமேட்டு மேலே தான் அந்த ஆளுக்கு ரொம்ப ஆசை. அங்கே போய் கொஞ்சம் மண் எடுத்தா கரைச்சி ஊற்று, அது எங்கன்னா போய் அரைச்சிக்கு போயிடும், அது சொல்லுவாங்க. இல்லை அவர் துட்டு மேலே தான் ஆசை, துட்டை அழிச்சு ஊற்றும். இல்லை அவருக்கு நகை நட்டு மேலே தான் ஆசை, நகை அழிச்சு ஊற்றும். இந்த கடைசி அந்தர் முகூர்த்தத்திலே நாமகர்மம் கட்டும். அதுக்கு தான் சொல்லுவாங்க,
இழுத்து கொண்டிருக்கின்ற போது அருகாமையிலே இருந்து கொண்டு நல்லதையே பேசுங்கள், நன்மையே சொல்லுங்கள், பஞ்சமந்திரத்தை ஜபியுங்கள். உங்களுக்கு தெரியும், நாய் அடிபட்டு இறந்திருக்கிறது. பஞ்சமந்திரத்தினே முனிவர்கள் அதன் காதுகளிலே ஓதுகின்றார்கள். அந்த முகூர்த்தத்திலே அதற்கு நாமகர்மம் கட்டி எங்கே போய் பிறந்தது? தேவதை. ஆகையினாலே நம்முடைய மனித வாழ்க்கையானது இல்லறமானது நல்லறமாக அமைய வேண்டும் என்றால் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. நல்ல நிலைக்கு நல்லறத்தை இல்லறமாக மாற்றுவோம், இல்லற வாழ்வை இல்வாழ்க்கையை இல்லறமாக மாற்றுவோம் என்று கேட்டுக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. ஐயா அவர்கள் அருமையான ஒரு மேடை, எண்ணிக்கை பெரிதில்லை, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு 1000 மக்களுக்கு சமம். ஏனென்றால் அந்த அளவுக்கு ஆழ்ந்து உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. ஐயா அவர்களுக்கு இந்த மன்னாருடைய இல்லறத்தார்கள் சார்பிலே பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா இல்லறத்தாரர் அப்படின்னு சொன்னால் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு, என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறத விழாவாரியாக புட்டு வச்சுட்டாரு. கடைசியில் ஒரு அவுட் ஆஃப் போர்ஷன் ஒன்று சொல்லிட்டாரு. ஏன்னா சாகும் போது நீங்கள் எப்படி இருக்கணும், அந்த நேரத்துலையும் நீ இல்லறத்தாராக இருந்தாலும் நீ நரகத்துக்கு போகணும், இல்லை ஒரு விலங்கா போகணும், நீ சொர்க்கத்துக்கு போகணும்னா எப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி அவர் சொல்லக்கூடிய ஆரம்ப கட்டத்தில் நமக்கு சொன்ன சின்ன சின்ன கதைகள் இப்போ கடைசியில் சொன்னதுக்கு தொடர்புடையது தான். இது வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக யூடியூப்பில் கொடுப்போம். நீங்கள் அதை கேட்டிங்கன்னா தான் கடைசியில் அவர் சொன்னது முன்னாடி சொன்னதுக்கு என்ன தொடர்பு இருக்குன்ட்டு. ஏன்னா சார் கொஞ்சம் வீணை வாசிக்கிற மாதிரி பேசுவார், பார்த்துருக்கீங்களா? தம்புரா வாய்ஸ் அவருக்கு. அதனால கொஞ்சம் ஆரம்பத்தில் மீட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்ம கொஞ்சம் கவனிக்காமல் அப்பப்போ மீட்டுறதை கவனிச்சிட்டு இருப்போம். அது சில பேருக்கு தட்டாப்பட்டா கட்டாப்பட்டான்னு பேசுவாங்க. அப்போ நம்ம என்னென்ன பேசுகிறோம், அதனால நீங்கள் ரிப்பீட்டு போடணும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு பேசுனதெல்லாம் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இல்லறத்தார எப்போ மோட்சத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறதே வந்துடும். நீங்கள் இல்லறத்தாராக இருந்து மோட்சத்துக்கு போன உதயநாகுமார காவியமோ நாககுமார காவியமோ இல்லை ஜீவகநம்பியோட இது பார்த்தீங்கன்னா இந்த 11 நிலையும் அதில் வந்துடும். ஆனால் நம்ம சாதாரணமாக படிக்கிறோம். இன்னைக்கு டீட்டெயிலாக சார் அதை சொல்லியிருக்கிறாரு. அதனால அவர் சொன்ன கதைகளையும் இந்த கடைசியில் சொல்ல 11ஓட நீங்கள் கம்பேர் பண்ணி நம்மளுடைய லைஃப் பொசிஷனிங் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான். இதில் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு பொசிஷனில் நம்ம இருந்திருப்போம். கண்டினியூவஸாக 11 படிநிலையில் நம்ம போனதில்லை. ஏன்னா இதில் இருக்கிறது 11லையும் நம்ம காலை வச்சிருப்போம். கண்டிப்பாக நமக்கு தெரியல, நம்ம அனுபவத்தில் வரலன்னா சொல்லவே முடியாது. அதனால இவர் சொன்னக்கூடிய இதில் இருந்தால் நல்வினை நமக்கு கட்டும், அப்படி இல்லைன்னா நல்வினையோ இல்லை தீவினையோ கட்டாத அறம் மட்டுமே மிச்சமாக இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக கூறியிருக்கிறார். நேரம் கருதி தான் அவர் இதெல்லாம் குறிச்சிட்டு வந்தேன். இல்லைன்னா காலையில் 5 மணிக்கு இவருக்கு ஒரு தியான கிளாஸ் இருக்குது, அது வரைக்கும் பேசினாலும் பேசுவார். அதனால தான் நான் ஒரு 4-5 ஷீட்டோட நிறுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா டெய்லி நாங்கள் அவர் பேச்சை கேட்குறோம். இப்போ எனக்கு முன்னாடி கூட பேசுவார், சில நாளைக்கு ஆரம்பத்தில் பேசுவார். நான் சில நேரத்தில் நினைப்பேன் நாம் கூட முன்னாடியே பேசிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அவர் பாட்டும் பாடுவார். இங்கே ரொம்ப நேரம் பாடலை, ஆக்சுவலாக பார்த்தார் இப்படி எல்லாரையும் பேசும்போதே கொஞ்சம் டல்லாக இருக்காங்க, பாட ஆரம்பித்தா தூங்கிடாமல் விட்டார். அதனால அருமையாக பாட்டு பாடுவார். அந்த நாலடியார் பாட்டை பாடி அதுக்குள்ளே விளக்கத்தை சொல்லுவார். உண்மையிலே நல்லாயிருக்கும். இவருடைய நாலடியார் பாடல்களில் என்னுடைய நான் படித்த காலத்தில் என்னோட இருக்கிறவங்க ஒரு 6 பேர் தமிழாசிரியராக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த யூடியூப் அனுப்பி விடுவேன். நான் ஒரு தடவை கேட்டேன்னா அதோட நிறுத்துறதில்லை. இது யார் அப்படின்னு கூட என்கிட்ட கேட்பாங்க. அப்புறம் சார் பேரை சொன்னால் வந்தவசியில் இருக்காருன்னு. அதுக்கப்புறம் ஆசிரியராக இருந்திருக்கேன்னா ஓ அப்படியா, அதுக்கப்புறம் தொழிற்சங்கத்திலையும் அவர் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அப்போ பெரிய ஆள் தான் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர், நல்ல ஆசிரியராகவும் இருக்கிறார். இன்னைக்கு குருநாதராக மாறி இருக்கிறார். நீங்கள் அந்த திருவள்ளுவர் மத்தியானத்தில் ஆசிரியர் தொழிலேருந்து குருநாதராக மாறிட்டார். ஏன்னா நம்ம அனுபவத்தில் என்ன வரணும்னு சொன்னால் தான் குருநாதர். ஆனால் வெறும்
இந்த இன்ஃபார்மல் அப்படிங்கிற ஏரியாக்குள்ளே போக மாட்டாங்க நிறைய பேர். வெறும் ஃபார்மல் எஜுகேஷன்லேயே இருப்பாங்க. 60 வருஷம் வரைக்கும் ஃபார்மல் எஜுகேஷன்லேருந்து இப்போ இன்ஃபார்மல் எஜுகேஷனுக்கு போயிருக்காரு. அவசியம் நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அது முழுக்க நமக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஃபுல் ஜாட் அவுட் பண்ணி நாம் தெரிந்து கொண்டால் இல்லறத்தாருடைய கடமை என்ன, இல்லைன்னா நாம் இல்லான் அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டார். அதுக்கு மேலே அறம் சேர்ந்தாதான் இல்லறம். என்ன இல்லான்? அறம் இல்லான், வேற ஒன்றும் கிடையாது. இல்லைன்னா நம்ம வீடு இருக்கிறவங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். அறம் இல்லான் தான் இல்லான். அதனால இல்லறம் அப்படிங்கிறது வேணும்னா நல்லறம் இருந்தாதான் இல்லறம் நன்றாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிவித்திருக்கிறார். மிக்க நன்றி. ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு இது மாதிரி நல்ல ஒரு குருவாக இருந்து நல்ல சீடர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரைக்காக இங்கே உள்ள அத்தனை பார்வையாளர்களும் இதை நாளை கேட்கக்கூடிய யூடியூப் பார்வையாளர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே நீங்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்க. இந்த மல்லிநாதருடைய கிருபை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் மேலும் நலமுடன் நீண்ட நாள் வாழ்ந்து நீங்கள் எங்களுக்கு நல்ல பல விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்ததாக நம்முடைய ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய அழைக்கிறேன். திரு பூர்ணச்சந்திரன் அவர்களை பொன்னாடி பத்து அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ராஜசேகரன் அவர்களை மேடை கிடைக்கிறேன். ஆட்டோ கொடுத்துட்டீங்களா? ஓகே ஓகே. இறுதியாக நன்றி உரை மணிபாபு அவர்களை வழங்குவார். சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற ஐயா திரு பொன் சின்னக்குமார் அவர்களுக்கு மனமார்ந்த சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். நீங்க பேசுறதா இல்லறம் நல்லாரும் தலைப்பு வச்சீங்க. அது இல்லறம் நல்லறமா இருக்கிறதுக்கு காரணம் ஆண்களா பெண்களா அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு குறிப்பா கணவர்களா மனைவிகளா அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு மனைவிகளை கொஞ்சம் ஒரு வாழ்க்கை வாங்கி வச்சுக்கலாம். என்ன மாதிரி ஆளுங்க கொஞ்சம் குறைஞ்ச வச்சு ஒரு